வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மலர்ந்த 2026 புத்தாண்டு அனைவருக்கும் வெற்றியும் நம்பிக்கையும் நிறைந்ததாக அமைய வேண்டும் என்று ஜனாதிபதி வாழ்த்து. இலங்கைக்கு வழங்கப்படும் வெளிநாட்டு கடன்கள் மற்றும் சர்வதேச உதவிகள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை. அரசுக்கு எதிரான அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரே அரசியல் பயணத்தில் ஈடுபட வேண்டியதாலேயே அதிக அக்கறை கொண்டுள்ளதாக ஹரின் பெர்னாண்டோ தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது அரசியல் அணியின் அழுத்தம் வலியுறுத்தல்களும் காரணமாகவே புலிகளுடனான யுத்த பாதைக்கு செல்ல தள்ளப்பட்டதாக சம்பிக்க ரணவக்க கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுத்துள்ள புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் கடந்த சவால்களை தாண்டி இலங்கை முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து முன்வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு நிலையான அபிவிருத்திக்கான அடித்தளமிடப்பட்ட ஆண்டாக அமைந்ததுடன் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை குறைவு, அரசு வருவாய் அதிகரிப்பு, ஏற்றுமதி மற்றும் சுற்றுலா வளர்ச்சி உள்ளிட்ட பல முக்கிய பொருளாதார சாதனைகள் எட்டப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதேபோல் ஊழலற்ற அரசியல் கலாச்சாரம், போதைப்பொருள் ஒழிப்பு முயற்சிகள் மற்றும் சமூக மாற்றங்கள் 2025 ஒரு திருப்புமுனை ஆண்டாக மாற்றியதாகவும் தெரிவித்துள்ளார். இயற்கை பேரழிவுகளை எதிர்கொள்ளும் போது மக்களின் ஒற்றுமையும் மனிதநேயமும் உலகிற்கு எடுத்துக்காட்டாக இருந்ததாக கூறியிருந்த ஜனாதிபதி இதற்கு துணை நின்று உள்ளூர் வெளிநாட்டு சகல தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்தார். உலக வரலாறு காட்டுவது போல மக்களின் தைரியமே நாட்டை மீள்கட்டி எழுப்பும் வலிமை என்று வலியுறுத்திய அவர் அனைவரும் சகோதரத்துவத்துடன் கைகோத்து நாட்டை முன்பை விட சிறந்ததாக உருவாக்க அழைப்பு விடுத்தார். மலர்ந்த 2026 புத்தாண்டு அனைவருக்கும் வெற்றியும் நம்பிக்கையும் நிறைந்ததாக அமைய வேண்டும் என்றும் அவர் வாழ்த்தியுள்ளார். கணக்காய்வாளர் நாயகம் பதவியினை சுற்றியுள்ள அரசியல் இழுபறை தொடர்ந்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் வெளிநாட்டு கடன்கள் மற்றும் சர்வதேச உதவிகள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எச்சரித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் எந்த ஒரு சர்வதேச நிறுவனமும் அல்லது நன்கொடையாளர் நாடும் முறையான கணக்காய்வு நடைமுறைகள் உறுதி செய்யப்பட்ட பின்னரே நிதி உதவிகளை வழங்குவதாக சுட்டிக்காட்டினார். கணக்காய்வாளர் நாயகம் இல்லாத நிலையிலும் கண்காணிப்பும் வெளிப்படைத்தன்மையும் கேள்விக்குரியதாகும் என்பதால் அத்தகைய நாட்டுக்கு உதவி வழங்க இந்த அமைப்பு முன்வர மாட்டாது என்ற கடுமையான ஆபத்தை அரசாங்கம் உணர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் கடந்த 8 மாதங்களாக கணக்காய்வாளர் நாயகம் பதவி காலியாக இருப்பது கவலைக்குரிய விடயமாகும் என்று குறிப்பிட்ட அவர் அந்த பதவிக்கு தகுதியான நபரை நியமிக்காமல் தாமதிப்பது அரசாங்கத்தின் நோக்கங்களை சந்தேகத்திற்குள் கொண்டு வருகிறது என்றார். ஜனாதிபதி தனது நெருங்கியவர்களை நியமிக்க முயன்ற போது அரசியலமைப்பு சபை அதை நிராகரித்த நிலையில் சில அமைச்சர்கள் அந்த சபையை விமர்சிப்பது ஜனநாயக மரபுகளுக்கு முரணானது என்றும் அவர் கூறினார். இறுதியாக கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கான நியமனம் இவ்வாறு தாமதிக்கப்படுவதன் பின்னணியில் அரசாங்கத்தின் மோசடி மற்றும் ஊழல் செயல்களை மறைக்க முயலும் நோக்கம் இருக்கலாம் என்று கடுமையான குற்றச்சாட்டையும் நாமல் ராஜபக்ச முன்வைத்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச புலிகளுடனான நேரடி யுத்தத்தை தொடுப்பதற்கான தீர்மானத்தில் ஆரம்பத்தில் இல்லை என்றும் பேச்சுவார்த்தை மூலமாகவே பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே இருந்தார் என்றும் முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். ஒரு இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் கருத்து தெரிவித்த அவர் மஹிந்த ராஜபக்ச தேர்தலில் போட்டியிட்ட போது யுத்த வெற்றியை முன்வைத்தது அல்ல, சமாதான வழி தீர்வையை முன்னிலைப்படுத்திய களமிறங்கினார் என்று குறிப்பிட்டார். எனினும் தங்களது அரசியல் அணியின் அழுத்தம் வலியுறுத்தல்களும் காரணமாக அவர் யுத்த பாதைக்கு செல்ல வேண்டிய தள்ளப்பட்டதாகவும் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். மேலும் தாங்கள் அரசாங்கத்தில் இணைந்ததன் பிரதான நோக்கம் புலிகள் அமைப்பின் தலைவரை யுத்த முனையில் தோற்கடிப்பதை என்றும் அதற்கமைய மஹிந்த ராஜபக்ச தங்களது யோசனைகளை நடைமுறைப்படுத்தினார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதத்தை முறியடிப்பதற்கான 3 ஆண்டு திட்டம் ஒன்றை தாம் 1996ஆம் ஆண்டிலேயே தயாரித்திருந்ததாகவும் அதன் அடிப்படையில் 3 ஆண்டுகளுக்குள் யுத்த களத்தில் வெற்றி பெற்றதாகவும் சம்பிக்க ரணவக்க சுட்டிக்காட்டினார். அத்துடன் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட காலத்தில் மங்கள சமரவீர தலைமையிலான தேர்தல் குழுவில் தாமும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் உறுப்பினர்களாக இருந்ததாக நினைவுபடுத்தினார். அந்த நேரத்தில் நாட்டை வாட்டிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர அனைவரும் ஒன்றிணைந்ததாக கூறிய அவர் அனுரகுமார திசாநாயக்க அந்த அணியில் இணைந்ததற்கான காரணங்களை அவர் தாமே விளக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய 2 அரசியல் கட்சிகளின் ஒன்றிணைவு தவிர்க்க முடியாததாகும் என்றும் அது எதிர்வரும் பொது வருடத்தில் நிச்சயமாக நடைமுறைக்கு வரும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரைக்கார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் புதன்கிழமை நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த அவர் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான இடதுசாரி அரசாங்கம் நாட்டை தவறான பாதையில் இட்டுச் செல்கின்ற நிலையில் அதனை எதிர்கொள்ளும் நோக்கில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைவது அவசியம் என்று சுட்டிக்காட்டினார். மேலும் 2 கட்சிகளுக்கு இடையிலான ஒன்றிணைவு குறித்து முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றதாகவும் அதில் சாதகமான முன்னேற்றங்கள் காணப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒரே அரசியல் பார்வையும் பொதுவான கொள்கை அடிப்படையும் கொண்டுள்ளதன் காரணமாக ஒன்றிணைவில் எந்தவித தடைகளும் இல்லை என்றும் விரைவில் இதற்கான முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் எஸ்.எம். மரைக்கார் வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்துக்கு வருவது குறித்து அல்ல, அரசாங்கத்திற்கு எதிரான அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரே அரசியல் பயணத்தில் ஈடுபட வேண்டியதிலேயே அதிக அக்கறை கொண்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார்.
கொழும்பில் புதன்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் கூறுகையில், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கும் ஆலோசனைகளுடன் இணைந்து அரசியல் பயணத்தை முன்னெடுக்க முடியும் என்பதே எமது தெளிவான நிலைப்பாடு என்றார். மேலும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சி அமைத்து ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் காலம் மிக வேகமாக நகர்வதாகவும் பல அரசாங்கங்களில் பணியாற்றிய அனுபவத்தின் அடிப்படையில் இதனை தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகளை விமர்சிப்பதில் மட்டும் காலம் கழிப்பதை விட அரசாங்கம் தன் வேலை திட்டங்களை விரிவாக நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தில் இருக்கும்போது எதிர்க்கட்சிகளை குறை கூறுவதும் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது அரசாங்கத்தை விமர்சிப்பதும் குறுகிய அரசியலாகும் என்றும் தற்போது அவ்வாறான அரசியலுக்கு இடமில்லை என்றும் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். முதன்முறையாக ஆட்சி அமைத்துள்ளதால் அரசாங்கத்திற்கு தேவையான அனுபவம் குறைவாக இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் மூவர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்ததோடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக எடுக்கப்பட உள்ள அடுத்த கட்ட முடிவுகள் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் இந்த விடயம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவுக்கு அறிவிப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மொத்தத்தில் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் மட்டுமின்றி அரசாங்கத்திற்கு எதிரான அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து பலமிக்க அரசியல் அணியாக செயல்படுவதுதான் இலக்கு என்றும் ஹரின் பெர்னாண்டோ வலியுறுத்தினார். ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைகளின் கீழ் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் எந்த சிக்கலும் இல்லை என்றும் ஒன்றிணைந்து பயணிப்பதால் தான் தற்போதைய அரசாங்கத்துக்கு உண்மையான அரசியல் சவால் விடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு நாட்டின் பாதுகாப்பையும் போக்குவரத்து ஒழுங்கையும் உறுதிப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். இதற்காக சுமார் 8000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதோடு மேல் மாகாணத்தில் மட்டும் 1000க்கும் அதிகமான அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 700க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சேனாதீர தெரிவித்துள்ளார். புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவிலான சந்திப்பில் அவர் இதனை விளக்கியுள்ளார். தொடர்ந்து அவர் கூறிய போது, காலிமுகத்திடல் மற்றும் கொழும்பின் முக்கிய பகுதிகளில் மாலை 6 மணி முதல் விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் அமல்படுத்தப்படும். வாகன நெரிசல் அதிகரிக்கும் சூழ்நிலைகளில் கொம்பினி தெரு, கொள்ளுப்பட்டி மற்றும் காலிமுகத்திடல் சுற்றுவட்டார வீதிகளில் ஒரு வழி போக்குவரத்து முறைமை நடைமுறையில் இருக்கும். இதேவேளை கனரக வாகனங்கள் மாலை நேரத்திலிருந்து கொழும்பு நகருக்குள் நுழைவது தடை செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். பொதுமக்களின் வசதிக்காக காலிமுகத்திடலை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 4000 வாகனங்கள் நிறுத்தக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனுடன் மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்களை கண்டறிய 75,000 நவீன சுவாச பரிசோதனை கருவிகளும் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பாவனைகள் தொடர்பாக விசேட சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதோடு அவ்வாறு கைது செய்யப்படும் நபர்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் முன் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மோட்டார் சைக்கிளில் பயணிப்போர் கட்டாயமாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அதிக சத்தம் ஏற்படுத்தும் ஒலிப்பான்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். வாகனங்களில் பயணிக்கும் போது வெளியே தலை அல்லது கைகளை நீட்டி ஆபத்தான முறையில் பயணம் செய்ய வேண்டாம் என்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது சட்டம் மற்றும் ஒழுங்கினை மதித்து போலீசாருக்கு முழு ஒத்துழைப்பை வழங்குமாறும் பொதுமக்களிடம் பிரதி போலீஸ் மா அதிபர் சேனாதீர வலியுறுத்தியுள்ளார்.